ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 1ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பெரிய சைஸில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் மூடிகளை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த மூடியில் நான் போடுற மாதிரி குட்டி குட்டியாக ஹோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செட்டாக போட்டு எடுத்துக்கோங்க. நான் வந்து எனக்கு தேவையான அளவுக்கு ஹோல்ஸ் மட்டும் போட்டு எடுத்துக்கிறேங்க. இந்த ஒரு ஆர்கனைசரில் நீங்கள் ஒரு 10 செட் வரலும் தாராளமாக ஹோல்ஸ் போடலாங்க. இப்போ நம்ம இதுக்கு மேலே வந்து அவுட்டரில் கவர் பண்ணுறதுக்காக ஒரு லேஸ் எடுத்திருக்கேன். அந்த லேஸை வந்து க்ளூ அப்ளை பண்ணி இந்த மூடியை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா சர்க்கிள் ஷேப்பில் இருக்கிற மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. ஒட்டும்போது ஒரு இடத்துல மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வி ஷேப்பில் அந்த லேஸை விட்டுட்டு மற்ற போர்ஷன்ஸில் ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் ஒட்டுற மாதிரியே நீங்களும் ஒட்டி எடுத்துக்கலாம். ஃபெவிகால் அப்ளை பண்ணியும் நீங்கள் ஒட்டலாம். ஸோ ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டினாலுமே சூப்பராக ஒட்டிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் வி ஷேப் மாதிரி விட்டுட்டு மற்ற போர்ஷன்ஸை அதே மாதிரி நம்ம ஒட்டி முடிச்சாச்சு. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஆர்கனைசரை நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இயரிங்ஸ் எல்லாத்தையும் அழகாக நம்ம ஹேங் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நான் ஹேங் பண்ணுற மாதிரி நீங்களும் ஹேங் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. விசாலாட்சி, ஆறுமுகம், அன்னபூரணி, கலா, லதா, பார்வதி, ஃபௌசியா, கனகவல்லி, ஜஷ்வந்த், வாசன், ஆதி, ரசீனா, பானு இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் வந்து ஒவ்வொரு செட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செட் ஹோல்ஸில் வந்து இன்செர்ட் பண்ணி மாட்டி விட்டுக்கிறேங்க. அதே மாதிரி ஹூக் டைப்பில் இருக்கும் இல்லைங்களா, அந்த இயரிங்ஸையுமே அழகாக இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணி மாட்டி ஹேங் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வந்து மொத்தம் 6 செட் வந்து மாட்டியிருக்கேன். நீங்கள் எத்தனை ஹோல்ஸ் தேவைப்படுதோ அத்தனை ஹோல்ஸ் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட எத்தனை இயரிங்ஸ் இருக்கோ அத்தனை செட் ஆஃப் ஹோல்ஸ் வந்து போட்டுட்டு நீங்கள் அழகாக உங்களுடைய இயரிங்ஸை இந்த ஆர்கனைசரில் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய கபோர்டுடைய உள் பக்கத்தில் டோர் இருக்கு இல்லைங்களா, அந்த டோரில் அழகாக இந்த மாதிரி ஒரு ஹூக் செட் பண்ணிவிட்டு நீங்கள் ஹேங் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ எப்போல்லாம் ட்ரெஸ் எடுக்கிறீங்களோ அப்போல்லாம் அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நீங்கள் இயரிங்ஸை அழகாக சூஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. பார்த்து எடுக்கிறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். எந்த இயரிங்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 2 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 2ல் இந்த மாதிரி எம்டி பவுடர் பாட்டில்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இதனுடைய பாட்டம் போர்ஷன் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாங்க. கட் பண்ணி எடுத்துட்டு ஃப்ரண்ட்டில் டாப் போர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஆல்ரெடி ஹோல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த பவுட்ரு வந்து வெளியே வர்றதுக்காக நம்மளுக்கு ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் பாட்டமில் வந்து ஹோல்ஸ்லாம் போட வேண்டியதில்லை. சைடில் மட்டும் ஒரே ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஹோல்ஸ் அதிலே இருக்கு இல்லையா. ஸோ இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பெயிண்ட் பண்ணுறது உங்களுடைய சாய்ஸ் தான். பெயிண்ட் பண்ணாமல் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பெயிண்ட் பண்ணி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குங்க. நான் ரெட் கலர் பெயிண்ட் தான் எடுத்திருந்தேன். அந்த ரெட் கலர் பெயிண்ட்டை கீழே மட்டும் பார்த்திங்கன்னா பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி சைட்லேயும் ஒரு லேயர் அவுட்டர் மட்டும் நான் வந்து கொடுத்துக்கிறேங்க. அந்த கேர்ள் இருக்காங்க இல்லைங்களா, அந்த கேர்ள் இருக்கிற இடத்த அப்படியே விட்டுடுறேன். ஸோ பார்க்குறதுக்கு அது அழகாக இருந்தது அப்படின்றதால நான் அப்படியே விட்டுட்டேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான குட்டி பிளான்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த பிளான்டரை நீங்கள் அழகாக வந்து இந்த மாதிரி ஒரு ஹூக்கில் ஹேங் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் தரையில் டேபிளில் வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே அழகாக இருக்கும். இதை நீங்கள் பிளான்டராகவும் யூஸ் பண்ணலாம், ஃப்ளவர் வேஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இனிமேல் உங்கள் வீட்டில் பவுடர் பாட்டில்ஸ்லாம் தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னா தூக்கி போட்டுறாதீங்க. இந்த மாதிரி ஒரு சூப்பரான பிளான்டர் செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 3 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 3ல் இந்த மாதிரி பழைய பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரில் மார்க்கர் யூஸ் பண்ணி ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு ஆஃப் வந்து கவர் ஆகிற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் இந்த மாதிரி ஹோல்ஸ் வந்து 2 ஹோல்ஸ் போடுறதுக்காக டாட்ஸ் வச்சு விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மேலே ரெக்டாங்கிள் ஷேப்பில் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த போர்ஷனை கத்தியை யூஸ் பண்ணிவிட்டு அந்த பிளாஸ்டிக்கை மட்டும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்படி ரெக்டாங்கிள் ஷேப்பில் மார்க் பண்ணமோ அதே மாதிரி தான் கட் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. பாருங்கள், நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம அந்த மேல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக்கை வந்து இந்த மாதிரி நம்ம அழகாக தனியாக எடுத்துடலாங்க. எடுத்துகிட்டு தூக்கி போட்டுடலாம். அடுத்தது
ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் இந்த மாதிரி 2 ஹோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செட்டாக போட்டு எடுத்துக்கோங்க. போட்டுட்டு ஒரு ஸ்ட்ராங்கான கயிறு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த கயிறை நம்ம ஹோல்ஸ் போட்டோம் இல்லைங்களா, அந்த ஹோல்ஸை யூஸ் பண்ணி இந்த மாதிரி வெளிப்பக்கமாக எடுத்து விட்டுருங்க. 2 கயிறு வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கயிறை வந்து ஃப்ரண்ட்லேயும் ஒரு கயிறை பேக்லேயும் இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம டாப்பில் 2 கயிறையும் சேர்த்து பிடிச்சி நாட் போட்டு எடுத்துக்கலாங்க. இந்த ஆர்கனைசரை இப்படியும் யூஸ் பண்ணலாம். இதை இன்னும் கொஞ்சம் அழகாக நம்ம டெக்கரேட் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் கொஞ்சம் டேப் வந்து எடுத்திருக்கேன், கலர் டேப்பு. ஸோ அந்த கலர் டேப்பை நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா ரெக்டாங்கிள் ஷேப்பில், ஸோ அதே ஷேப்பில் இருக்கிற மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அந்த கலர் டேப்பை ஒட்டி எடுத்துக்க போகிறேங்க. நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு எப்படி டெக்கரேட் பண்ண பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் எல்லா பக்கங்களையுமே வந்து பார்த்திங்கன்னா கலர் டேப் போட்டி முடிச்சுட்டேங்க. இதுக்கு மேலே நான் வந்து எதுவும் பண்ண போகிறதில்ல, அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு டெக்கரேட் பண்ணி சூப்பரான ஒரு ஆர்கனைசராக மாற்றியாச்சு. இந்த ஆர்கனைசரை இந்த மாதிரி ஹேங் பண்ணி விட்டுட்டு இதில் நீங்கள் அழகாக இந்த மாதிரி சிரப் பாட்டில்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. அப்படிலாம் குட்டி குட்டி மசாலா பாட்டில்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் அழகாக ஆர்கனைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆர்கனைசர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் நம்மளுடைய சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 4ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஷர்ட்லாம் புதுசாக வாங்கணும் அப்படின்னா அதனுடைய காலரில் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் வந்து வச்சுருப்பாங்க. இந்த பிளாஸ்டிக்கை நம்ம சூப்பராக வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாங்க. எப்போ நீங்கள் ஷர்ட்ஸ் வாங்கினாலும் இதுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக்கை தூக்கி போட்டுறாதீங்க. அந்த காலர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக்கை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த பிளாஸ்டிக்கை எப்படி ரீயூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நம்மளுக்கு இந்த காலர் பகுதியில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட்டோடு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. பாருங்கள் நான் காமிக்கிறேன். டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஹோல்ஸில் வந்து ஒவ்வொரு ஹோல்ஸுக்கு நேராக வந்து பார்த்திங்கன்னா சைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ நம்ம ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அந்த லாக்கை எந்த இடத்துல உங்களுக்கு தேவைப்படுதோ, அதாவது இந்த லூப் வந்து சின்னதாக வேணும் அப்படின்னா நீங்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஹோல்ஸில் வந்து இன்செர்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை பெருசாக வந்து இந்த லூப் வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தூரமாக இருக்கக்கூடிய அந்த ஹோல்ஸில் வந்து இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸில் நீங்கள் லூப்பை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்படி ரெடி பண்ணி இந்த லூப்பை என்ன பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா, இதை வந்து ஒரு சூப்பரான பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பிளாஸ்டிக் பீஸை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து பெயிண்ட் தான் எடுத்திருந்தேன். இந்த ரெட் கலர் பெயிண்ட்டை யூஸ் பண்ணி இந்த பிளாஸ்டிக் ஃபுல்லாகவே நான் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. நம்ம நார்மலாக அப்படியே யூஸ் பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் டல்லாக இருக்குங்க. பட் இந்த மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணுறதுக்கே கொஞ்சம் நம்மளுக்கு ஆசையாக இருக்கும். ரொம்ப அழகாகவும் க்யூட்டாகவும் இருக்குங்க பார்க்குறதுக்கு. உங்கள் நேமும் நம்மளுடைய சேனலில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுடைய நேமும் வாசிக்கப்படுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் அழகாக பெயிண்ட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம இதை வந்து அழகாக ஆற வச்சு எடுத்துக்கலாம். ஆற வச்சு எடுத்த பிறகு இந்த மாதிரி நான் எப்படி இன்செர்ட் பண்ணுறனோ அந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ, சின்னதாகவோ பெருசாகவோ லூப் தேவைப்படும் இல்லைங்களா, அதுக்கேற்ற மாதிரி இந்த லாக்கை லாக் பண்ணிவிட்டு அழகாக மேலே இருக்கக்கூடிய ஒரு ஹோல்ஸில் வந்து ஹேங் பண்ணிக்கோங்க. ஹேங் பண்ணிவிட்டு நீங்கள் இதை சூப்பரான ஒரு டவல் ஹோல்டராக யூஸ் பண்ணிக்கலாம். பாத்ரூமில் துணி போடுறதுக்கு இடம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய அந்த பிளாஸ்டிக் பீஸை அழகாக நம்ம கிளாத்லாம் போட்டு வைக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்ட் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பெரிய கிளாத்லாம் தாராளமாக போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம சாரீலேருந்து சுடிதார்லேருந்து எல்லாமே இதில் போட்டு நம்ம ஹேங் பண்ணிக்கலாங்க. பாத்ரூமில் தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 5 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 5ல் ஒரு சூப்பரான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். நார்மலாக நம்ம எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா காஃபி வந்து போடுவோம். காஃபி போட்டுட்டு அப்படியே அந்த பேக்கெட்டை மடித்து வைப்போம். நம்ம என்ன தான் மடித்து வச்சாலும் காஃபி தூள் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே கட்டி ஆகிடுங்க. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்போல்லாம் காஃபி போடுறீங்களோ அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த பால் குண்டா இருக்கு இல்லைங்களா, அந்த பால் பாத்திரமே ஹீட்டாக இருக்கும். ஸோ அந்த பால் பாத்திரத்துக்கு மேலே லைட்டாக அந்த காஃபி தூள் பேக்கெட்டை வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாக் பண்ணி வச்சுங்க அப்படின்னா காஃபி தூள் கெட்டு போகாமல், அதாவது கட்டி ஆகாமல் இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல்
மறக்காமல் நம்மளுடைய சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல் பாஸ் சமையல். அந்த பாஸ் சமையல் யூடியூப் சேனல்லையும் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் போய் சேனலுக்கு செக் பண்ணி பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.